ஆபரேஷன் சிந்தூர் 3வது நாளாக நீடிக்கிறது. பாகிஸ்தானுடைய தொடர் அத்துமீறலை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக மீண்டும் முறியடித்திருக்கிறது. மீண்டும் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது அடுத்ததாக இந்திய ராணுவம் என்ன திட்டமிட்டிருக்கு? இந்த இரவு முழுவதும் பாகிஸ்தான் கிட்ட இருந்து நிறைய வியூகங்கள் வெளிப்பட்டிருக்கு. ஒன்று, எல்லையில தீவிரவாதிகள் அத்துமீற முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் டெல்லியை குறி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லை பகுதியில் தொடர்ந்து அந்த தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுடைய வியூகங்கள் இதுவாக இருக்கும்போது இந்திய ராணுவத்துடைய பதிலடி என்னவாக இருந்தது? தகுந்த பதிலடி என்பது இந்தியாவின் தரப்பில் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திருத்த ஒரு ஃபுல் ப்ளோன் ரிட்டாலியேஷன் என்ற அடிப்படையில் கடுமையான ஒரு தாக்குதலை மிக முக்கியமாக பாகிஸ்தானுடைய 3 விமானப்படை தளங்களை நோக்கி இந்தியாவுடைய ட்ரோன் அட்டாக்குகள் என்பது நடத்தப்பட்டுள்ளதையும் தற்பொழுது அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ராவல்பிண்டி, முரீட் மற்றும் ஷோர்கோட் பகுதியில் இருக்கக்கூடிய 3 விமானப்படையினுடைய, அதாவது பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான விமானப்படை தளங்கள் இந்தியாவுடைய ஒரு எதிர் தாக்குதல் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 26 நகரங்கள் முதலில் குறிவைக்கப்பட்டு தாக்குதலை நடத்தப்பட்டு வந்த நிலையில் அந்த நகரங்களுக்கு பிறகு கூடுதலாக பல்வேறு இடங்களையும் பாகிஸ்தானுடைய ராணுவம் இலக்காக நிர்ணயித்து அது ஒரு தாக்குதலை நடத்தியது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதற்கான ஒரு பதிலடி என்பது தகுந்த பதிலடி என்று தற்பொழுது வெள்ளம் நடைபெற்று வருவதை மிக முக்கியமாக பார்க்க முடியும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தளவில் ஸ்ரீநகர், அதே போல அக்னூர் ஆகிய பகுதிகளில் தற்பொழுது தொடர்ந்து குண்டு வெடிப்பு சத்தங்கள் என்பதும் கேட்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீநகரில் 2 வெடிப்பு சத்தங்களும், அக்னூர் பகுதியில் 3 ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சத்தங்களும் தற்பொழுது கேட்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் தொடர்பு ஒரு சந்திப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக நடைபெறும் என்று கூறப்பட்ட நிலையில் அந்த சந்திப்பு என்பது தற்பொழுது தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணிக்கு அந்த சந்திப்பு நடைபெறும் என்ற ஒரு முதற்கட்ட தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் பாதுகாப்புத்துறையுடைய அதிகாரிகள் ஒரு அவசர ஆலோசனையில் தற்பொழுது ஈடுபட்டு வருவதாகவும் அந்த ஆலோசனைக்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை விடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தற்பொழுது கூறப்படுகிறது. உத்தம்பூருடைய பல்வேறு பகுதிகளில் ஒரு தாக்குதல் என்பது பாகிஸ்தானுடைய ராணுவத்தால் மீண்டும் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது. உத்தம்பூர்ல இருக்கக்கூடிய காரிசன் டவுன் அந்த பகுதிகளும் கடுமையான தாக்குதல் என்பது தற்பொழுது பாகிஸ்தானுடைய ஆர்வத்தால் மீண்டும் தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடியது. ஒரு ஃபுல் ப்ளோன் அட்டாக் என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் ராணுவம் இது போன்ற முயற்சியில் ஈடுபட்டு வரும் பொழுது அந்த இந்தியாவும் தகுந்த பதிலடியை வழங்கி வருகிறது. பெருவாரியான பாகிஸ்தான் ட்ரோன்கள் என்பது முற்றிலுமாக இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் தற்பொழுது தகர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு ஏவுகணைகளிலும் இந்தியாவிற்கு எதிராக அவர்கள் ஏவப்பட்டு இருந்த நிலையில் அதனை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பாகிஸ்தானுடைய அனைத்து முயற்சிகள் இந்தியாவை தாக்க வேண்டும் என்ற அனைத்து முயற்சிகளும் தற்பொழுது வீணடிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக ஒரு ரிட்டாலியேஷன் ஆக்ஷன் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு தாக்குதல் என்பது இந்தியாவால் நடத்தப்பட்டு வருகிறது. வெறும் வான்வெளி தாக்குதல் மட்டுமல்லாமல் தரை வழியிலான பீரங்கிகள் கொண்டு தாக்குதல் மற்றும் துப்பாக்கி சூடு ஆகியவற்றையும் எல்லைப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் இந்தியா செக் போஸ்ட் பகுதிகளும் கடுமையான ஒரு ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் என்பதும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் படைகள் இடையே தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய மற்றும் ஒரு தாக்குதலினுடைய விவகாரத்தில் குவட்டா, அதாவது பலோச்சிஸ்தான் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய குவட்டா பகுதியிலும் ஒரு கடுமையான ஒரு வெடிகுண்டு சத்தம் வலுசத்துடன் வெடித்ததாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன. அதாவது இது இறுதியாக பாகிஸ்தானுடைய விமான சேவையும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில்தான் கடுமையான ஒரு தாக்குதல்களை இந்தியா இந்த அதிகாலையிலும் நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நள்ளிரவில் தொடங்கிய இந்த தாக்குதல் என்பது 3வது நாளாக தற்பொழுது எல்லை பகுதியில் ஆபரேஷன் சிந்தூரினுடைய ஒரு மிக நீண்ட இரவாக இந்த 3வது இரவு இருக்கும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு தகுந்த பதிலடி என்பது இந்தியாவின் சார்பாக தரப்பட்டுள்ளது எனவும் அதற்கான ஒரு விளக்கம் என்பது இன்று காலை 10 மணிக்கு சுமார் 10 மணிக்கு நடைபெற உள்ள அந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பாக வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள்
தெரிவித்திருக்கார்கள். அதே போல பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜலந்தர் மற்றும் அம்ரித்சர் ஆகிய பகுதிகளிலும் அந்த பாகிஸ்தானுடைய ஒரு ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் என்பது முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலமாக இந்த ஒரு ட்ரோன்கள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுள்ளது. அதனுடைய அந்த டெப்ரீஸ்களையும் ஆய்வு செய்து தற்பொழுது விசாரணையையும் இந்திய ராணுவமானது தொடங்கியுள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்கட்டும். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவில் இந்தியாவுடைய 3 இடங்களை தாக்கியுள்ளதாக ஒரு தகவலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்நாட்டினுடைய ராணுவம் அதிகாரப்பூர்வ அந்த தகவலையும் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவுடைய மத்திய அமைச்சகம் சார்பாக எந்த ஒரு விவகாரமும் அந்த பாகிஸ்தானுடைய கிளைம்கள் மீது தற்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை இந்திய அரசாங்கம் தெரிவிக்கவில்லை என்றாலும் இந்தியாவினுடைய 3 இடங்கள், குறிப்பாக மிசைல் ஸ்டோரேஜ், பஞ்சாபில் இருக்கக்கூடிய மிசைல் ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்றும், ஆதம்பூரினுடைய விமான படைத்தளம் மற்றும் பதான்கோல் இருக்கக்கூடிய அந்த ஏர்ஃபீல்ட் ஆகிய 3ஐயும் இந்தியா பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் தாக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதற்கு தொடர்பான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வரும் இந்தியாவின் சார்பிலிருந்து வெளியிடவில்லை என்றாலும் ஒரு தகுந்த பதிலடி என்பது பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை மட்டுமே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தற்பொழுது விளக்கமாக வழங்கியிருக்கிறது. தேவா.